ஹாய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சிதா சுந்தரராஜன் முடி கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்காதீங்க. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. இப்போதான் திடீர்னு தோணுச்சு. ஒரு விஷயம் பார்த்ததுலேருந்து தான் பண்ணேன். என்னன்னா விபடலி படம் பார்த்துருப்பீங்க. நான் கூட அதுக்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அந்த படத்துக்கு வந்துட்டு ஹேட் கமெண்ட்ஸுங்கிறது வருது. அது எதனால படம் கூஃபி படம்லாம் கூஃபியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஜான்ருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். கூஃபி படம்னா கூஃபியாக தான் இருக்கும். அதில் கூஃபியாக இருக்குங்கிறதே ஒரு மைனஸாக சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கு. ஸோ இவர் விஜய் வரதராஜன் சொல்லியிருந்தாரு கூட, அவங்க இந்த படத்தோடைய ஃபேன்ஸுக்கு இந்த படத்துக்கு யாருக்காக எடுக்கப்பட்டாங்களோ அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுங்கிறது யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள நேத்துல இருந்து ஓடிட்டு இருந்தது. யார் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்? நான் பார்த்ததே கிடையாது அவங்கள. யாருன்னா அண்ணன் சொன்னதுதான், நம்ம தான் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ நம்ம ஏகே ஃபேன், நான் ஒரு ஏகே ஃபேன் அப்படின்னா நான் மற்ற படங்களை பார்க்கும்போது நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் ஒரு விஜய் ஃபேன்னா நான் மற்ற படங்களை பார்க்கும்போது நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு அனில். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தேன். எனக்கே இந்த படம் பிடிச்சிருக்கும் போது நிறைய பேருக்கு பிடிக்காதான் என்ன, கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாங்களுக்கு சினிமாவில் பயங்கரமா கன்சியூம் பண்ணி அப்படி இருக்கவங்களுக்கு தான் பிடிக்காதே தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த படம் பார்க்க வேண்டாங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு மேட்ரு அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஏன்னா அந்த படத்தோடைய ஹெச்டி பிரிண்ட் வந்து முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹெச்டி பிரிண்ட்ல பாத்துக்கலாம், தியேட்டர்ல காசை செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவரிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு 2 நாள்ல வந்து நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சது. என்னன்னா இந்த ஹெச்டி பிரிண்ட்ல நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னன்னா நிறைய இடங்கள்ல டைலாக்ஸ் எல்லாமே இல்லாம இருக்காமா. அதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஹெச்டி பிரிண்டர் ரிலீஸ் பண்ண அந்த இவனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்களே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்களா. அது போக நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்கிறது கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. பாம்பு வெடிக்கிறது அதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சில ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கார்ல. ஏன்னா அவர் யூஸ் பண்ற கார்ல டிராகனோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே சிஜில தான் பண்ணியிருப்பாங்க. சில படங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்றதுலாம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த கார்ல எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. சிஜில ஒர்க் பண்ணி எடிட்டிங்ல ஒர்க் பண்ணி நமக்கு தெரியாது. நம்ம அது வந்துட்டு விஎஃப்எக்ஸ்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. படத்துல பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு ஒரு இடம் காமிச்சிருப்பாங்க. ப்ராப்பர் பிளாஷ்பேக்கா இருக்காது. ஒரு வாய்ஸ் ஓவர்ல இப்ப விக்ரம் படத்தோடைய அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக் வரும்ல, வாய்ஸ் ஓவர்ல ஒரு குட்டி அனிமேஷன் வீடியோ மாதிரி சின்னதா அந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக்ங்கிறது காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அதுல 3 கேரக்டரோடைய கேமியோவை கூட அனிமேஷன்லயே காமிச்சிருப்பாங்க ஒரு கேமியோவா. நல்லா இருந்தது அது. அந்த அனிமேஷன் போர்ஷனுங்கிறது பயங்கர ஒரு 2D அனிமேஷன். அந்த 2D அனிமேஷனுக்கும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாப்பீங்களே, ஒரு 2D அனிமேஷனோட கம்ப்ளீட் ஆகாத வெர்ஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஹெச்டிக்கு இந்த ஆடியோல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த ஹெச்டி பிரிண்ட்ங்கிறது ஒரு 2 months முன்னாடி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதாவது எடிட்டிங் ரூம்ல இருந்து ஆட்டைய போட்டது தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு படத்துடைய ஃபுட்டேஜ்ங்கிறது இப்படிதான் இருக்கும். சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், எடிட்டிங் ரூம்ல உட்காந்துருக்கிற எடிட்டருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எடிட்டிங் ரூம்ல உட்காந்து ஒரு எடிட்டர் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்காது. ஸோ அது வந்துட்டு ஒரு இதாதான் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கா அப்படிதான் இருக்கும். அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி இருக்காது. ஆடியோல பிரச்சனைகள் இருக்கும், டிஐ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்காது. இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த படத்தோடைய கலர் பேலட் நல்லா வாமா நல்லா மூஞ்சில அடிச்சு அந்த மாதிரி ஒரிஜினல் இப்படி இருக்கவே இருக்காது. இப்ப என் வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோ நான் எப்படி எடுக்கிறேன், இது யூடியூப்ல அப்லோட் ஆகும்போது நான் இப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு நான் கலர் பேலட் ஆட் பண்ண மாட்டேன். இப்படி நான் அப்லோட் பண்றேன்ல, இந்த வெர்ஷன் தான் அவங்க ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. கலர் பேலட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஹை குவாலிட்டிங்கிறது மாறும். டிஐ ஒர்க் பண்ணுவாங்க. அது டிஐ ஒர்க் எல்லாம் பண்ணாம இருந்த அந்த பிரிண்டை எவனோ ஒருத்தன் எடிட்டிங் ரூம்ல இருந்து ஆட்டைய போட்டிருக்கான். வேணும்னே நான் ஃபர்ஸ்ட் டேவே ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல பிரிண்டாவே ஆட்டைய போட்டுருலாம். கிறுக்கு பையன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. அதனாலதான் ஸோ தியேட்டர் பிரிண்ட் நான் ஹெச்டி பிரிண்ட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி பாக்குறவங்க வேணா போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் அந்த தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குறீங்கல்ல, பாக்குறீங்க இந்த பைரசியை ஒழிக்கணும் அப்படிலாம் சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணு நடக்க போறது இல்லை. நான் என்ன சொல்வேன்னா, தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குறதுன்னா பாரு, ஆனா தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குற ஒருத்தனுக்கு கூட ரிவ்யூ சொல்றதுக்கு அருகதை கிடையாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்துட்டு நீ இருந்துக்கணும். நீ வந்துட்டு ரிவ்யூ சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கு அந்த உரிமை கிடையாது. காசு கொடுத்து நீ பாத்தினாதான் உனக்கு அந்த உரிமை. ஓடிடில நீ காசு கொடுக்குற, இல்ல கேபிள் கனெக்ஷனுக்கு நீ காசு கொடுத்து சன் டிவில பாக்குற, இல்ல டெலிகிராம்ல ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணி பாக்குறதுனாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சில சார்ஜஸ்ங்கிறது இருக்கும். நீ எம்பி போடுவேன், ஏன்னா இதுக்கு போடுவேன். இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் அதை டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணுவீல, அதுக்கு கூட ஒரு டைம் பீரியட் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது கூட ஒரு இல்ல ஒரு எண்டிங் இது மாதிரி வச்சுக்கலாம், ஒரு விதிவிலக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குறவனுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு அருகதை கிடையாது. ஸோ தியேட்டர் பிரிண்ட்ல பாக்குறவனுக்கு ரிவ்யூ சொல்லும் அது என்னப்பா வைரமுத்து இது மாதிரி வருமே, சரி விடுங்க, அதான் சொல்லிக்கிறேன். அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்பப்பதான் வீடியோ வரும், பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது என் பிளான் கொஞ்சம் நல்லா போனுச்சு அப்படின்னா கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ உங்களை வந்துட்டு என்னோட வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், சுதரஞ்சன் சொல்லி